அனைவருக்கும் பிரகிருதி மெடிடப்பாவின் அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் அசோக் முருகன். இன்னைக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். இன்ஃபர்டிலிட்டினா ஒரு கப்பிள்ஸ் பிரெக்னென்ட் ஆக முடியாமல் இருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் ட்ரைங் 12 months ஆஃப் ரெகுலர் அண்ட் அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் இன்வால்வ் ஆகியும் அவங்க பிரெக்னென்ட் ஆக முடியாமல் இருப்பாங்க. இந்த கண்டிஷனை தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ காமன் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இன் ஃபீமேலில் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவிலேஷன் ப்ராப்ளம். அவங்களுக்கு ப்ராப்பராக எக் ரிலீஸ் ஆகாது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கும். எதுனாலனா இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்னாலையோ அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா யூட்ரைன் இஷ்யூஸ். யூட்ரைனில் அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணும். ஃபோர்த் பாயிண்ட், ஏஜ் ஃபேக்டர். அவங்க 35+ விமனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும், ட்ராப் ஆகிட்டே போகும். இதுதான் காமன் காசஸ் இன் ஃபீமேல். இப்போ காமன் காசஸ் இன் மேல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா புவர் ஸ்பெர்ம் மூவ்மெண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பெர்மோட ஷேப், அதாவது மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிளாக்ட் ஸ்பெர்ம் டக்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். இதெல்லாம் தான் காமன் காசஸ் இன் மேல். இப்போ எப்போ டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரைங் 12 months ட்ரை பண்ணி அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா டாக்டர் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நோன் கேஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா டாக்டர் போய் பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் திங் நம்ம என்ன பண்ணணும்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட்ரி ஹேபிட் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டையுமே ப்ராப்பராக பண்ணணும். சப்போர்ட்டிவாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓவிலேஷனுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, இல்லை சர்ஜரிஸ் இருக்குது, இல்லைனா அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு IUI, IVF இதெல்லாம் இருக்குது. ஓகே, அட் லாஸ்ட் மேலுக்கு என்னென்ன டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இருக்குது, ஃபீமேலுக்கு என்னென்ன டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.